இப்படியாக சுத்திகரிப்பிற்கு பின்பு இந்த பிரபுக்கள் அனைவரும் 2 பெரிய கூட்டமாக பிரிக்கப்படுகின்றார்கள். அங்கே ஒரு கூட்டத்தார் அவர்கள் வலதுபுறமாக மதிலின் மேல் ஏறி துதி செய்து நடந்து போகும்படி நிறுத்தப்படுகிறார்கள். எனவே இது ஒரு துதி நடையாக அந்த அலங்கத்தை அவர்கள் சுற்றி வருகின்றார்கள். இன்றைக்கும் அநேகர் ஜெப நடை என்று சொல்லி கூட்டமாக அல்லது தனியாக ஒவ்வொரு பகுதிக்காகவும் ஜெபித்து கொண்டே செல்வது உண்டு. இங்கே இது ஒரு துதி நடை. எனவே துதிக்கும் பொழுது தேவனுடைய கிருபை அந்த பகுதிகளிலே இறங்கி வரும்படியாக, பிரசன்னம் இறங்கி வரும்படியாக அவர்கள் ஒரு கூட்டத்தார் ஒரு வலதுபுறமாக அவர்கள் கடந்து போகிறார்கள். அவர்களை நெகேமியா 12:36 பின்பகுதியில் சொல்லுகிறபடி வேதபாரகனாகிய எஸ்ரா அவர்களுக்கு முன்பாக தலைமை தாங்கி நடத்தி கொண்டு போகிறார்கள். துதி செய்கிற 2ஆம் கூட்டத்தார் அதற்கு எதிராக அவர்கள் கடந்து சென்று அவர்களுக்கு நெகேமியா நடத்தி கொண்டு போகிறதையும் நாம் பார்க்கின்றோம். இதற்கு பின்பு நெகேமியா 12ஆம் அதிகாரம் 40வது வசனத்தின்படி துதி செய்கிற 2 கூட்டத்தாரும் தேவனுடைய ஆலயத்திலே வந்து நின்றார்கள். அங்கே நெகேமியா 12:43 அந்நாளிலே மிகுதியான பலிகளை செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதினால் மகிழ்ச்சியாய் இருந்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கூட களி கூர்ந்தார்கள். எருசலேமின் களிப்பு தூரத்திலே கேட்கப்பட்டது. அங்கே அவர்களுக்கு அப்படியான ஒரு களிகூறுதலின் நாளாக அந்த அர்ப்பணிப்பின் நாள் இருந்தது. தொடர்ந்து நாம் பார்க்கின்றோம். அங்கே ஆசாரியர்களுக்கும் லேவியர்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டிய பங்குகளை கொண்டு வருகிறார்கள். அதை விசாரிப்புக்காரர் நியமிக்கப்படுகின்றார்கள். எனவே இப்படியாக பாடகரும் வாசற் காவலாளரும் அவர்கள் சுத்திகரிப்பையின் வாசலையும் தேவனுடைய காவலையும் அவர்கள் காக்கின்றார்கள். அங்கே நாம் பார்க்கின்றோம், அவர்களுக்கென்ற அந்த பங்கிலிருந்து லேவியர்கள் ஆரோன் புத்திரர் ஆசாரியர்களுக்கென்று அந்த பங்கை பிரித்து அவர்களுக்கும் கொடுக்கின்றார்கள். இப்படியாக அனைவரும் ஒரே மனதாக தாங்கள் மாத்திரம் என்று இல்லாதபடி அவரவர்கள் இப்படியாக அவர்கள் பங்குகளை கொடுத்து மற்றவர்களுக்கும் அதை கொடுத்து அவர்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலேயும் நமக்கு தேவன் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து சந்தோஷப்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம்.